ஹலோ கைஸ், வெல்கம் டு எக்ஸ்பர்டைஸ் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரகுலன் கௌதமன். அவர் வந்து ஒரு சீரியல் ஆண்டர்ப்ரனர், உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஆஸ்க் ரகுலன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்லையும் அவர் நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவர் கூட நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 20s இருக்கிற கரியர் ரிலேஷன்ஷிப். இதை பற்றி அவர் சேனல்லே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவர் வந்து எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு ஒரு சீரிஸ் போட்டிருந்தார், 3 வீடியோஸ். அதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணதெல்லாம் எடுத்து ஹைலைட் ஆனதெல்லாம் நாங்கள் இப்போ அவர்கிட்ட கேட்க போகிறோம். ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 20s வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா வேணாமா? ஆக்சுவலி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி நீங்கள் அது கம்பைன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த ஃபேக்டர் வந்து அதை என்ஹான்ஸும் பண்ணாது. மோஸ்ட் கேசஸ் வந்து நீங்கள் தோக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதனால் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றத நான் பார்க்கறதில்ல. சொல்லலாம் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லலாம். பட் ஜெயிக்கிற ஆண் பின்னாடி பொண்ணுங்க போயிருப்பாங்க, சரியா? ஸோ அதுக்காக எல்லா பொண்ணுங்களும் அப்படி தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் ஜென்ரலாக நீங்கள் வந்து ஜெயிக்கிறது தோக்கிறது இதுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் கான்ட்ரிபியூஷன் ஃபேக்டராக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபெயிலியரில் வந்து எல்லாருமே சரி, நம்மளோட ஃபெயிலியர் பாயிண்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா யூல் பி அலோன். உங்களோட சக்ஸஸில் வந்து உங்களை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட வருவான். ஆனால் உங்கள் ஃபெயிலியரில் வந்து முக்கால்வாசி யூல் பி அலோன். ஸோ அதனால் வாழ்க்கையில் ஜெயிக்கின்றது அப்படின்றது வந்து யாருமே போனவொடனே டக்குன்னு ஜெயிச்சிட முடியாது, தோல்விக்கு அப்புறம் தான். ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா தோல்வியில் வந்து யூ லூஸ் மோர் தேன் ஜஸ்ட் அந்த ஃபெயிலியர் மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் மை சஜஷன் வந்து வின் ஃபர்ஸ்ட். இப்போது 20s இருக்க நிறைய பேர் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 9 to 5 வந்து அதை தவிர்த்து அவங்க அதுக்குள்ளே வராங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஆக்சுவலி வந்து அது ஈஸி சாய்ஸ்னால் சொல்ல மாட்டேன், இட்ஸ் தி டஃபஸ்ட் சாய்ஸ். அண்ட் அதாவது எப்படின்னா, நம்ம லைஃப்பை வந்து நம்ம மற்றவங்களுக்குனா எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம் நம்மளை பற்றி, பட் ரியாலிட்டி நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியும். நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு டிசிஷன் உங்கள் கையில் வரப்போ நீங்கள் அந்த டிசிஷனில் டஃபஸ்ட் சாய்ஸ் எடுத்தீங்களா, ஈஸியஸ்ட் சாய்ஸ் எடுத்தீங்களா அப்படின்றத பாருங்கள். ஸ்கூல் டேஸில் உங்களுக்கு வந்து ஒரு குரூப் எடுத்திருப்பீங்க. எனக்கு இதுக்கு பயாலஜி, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எதுக்கு, அக்கௌண்டிங் அதோட ஈஸி, நான் அக்கௌண்டிங் எடுத்துக்கிறேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சூஸ் பண்ணுறதுலேருந்து உங்கள் காலேஜ் கோர்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே ஈஸியஸ்ட் சாய்ஸை மட்டும் பிக் பண்ணிட்டு வந்துட்டு திடீர்னு வந்துட்டு என் லைஃப்லேயே மோஸ்ட் டஃபஸ்ட் சாய்ஸ் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு அதை நான் சக்சீட் ஆகணும்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனம். ஸோ உங்களுக்கு டஃபஸ்ட் சாய்ஸ் எடுத்து பழகி அதில் நான் ஜெயிச்சு பழகியோ தோத்ததுக்கப்புறமா எந்திரிச்சு நின்று பழகி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆண்டர்ப்ரனராக ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அதில் வந்து இட் இஸ் நாட் அபவுட் நான் போயிட்டேன், நான் பண்ணிட்டேன், ஒரு ஆஃபீஸை போட்டுட்டேன், 4 பேருக்கு வேலையை கொடுத்துட்டேன் அப்படின்றது முக்கியம் இல்லை. இன்கம் வரணும், யூ ஹாவ் டு சஸ்டெயின். ஸோ அதுக்கு வந்து எத்தனை தடவை விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்க தெரியணும். ஒரு வேலைக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து ப்ரீகேஜி எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற மாதிரி. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, காலையில் கொண்டு வந்து பேரண்ட்ஸ் உங்களை விட்டுருவாங்க, உட்காந்து சொல்கிற வேலையை எல்லாத்தையும் செய்யணும், மத்தியானம் சாப்பிட்ணும், கொஞ்ச நேரம் படுத்து தூங்கணும், அதுக்கப்புறம் திரும்ப விளையாண்டுட்டு எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆஃபீஸ் போகிற ஐடியில் இருக்கிறவங்களும் எல்லாத்துக்கும் இதே தானே. காலைல போகிறாங்க, ஆஃபீஸில் எல்லாரும் ஜாலியாக கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க, கொடுக்குற வேலை எல்லாத்தையும் செய்கிறாங்க, லஞ்ச் சாப்பிட்றாங்க, வெளியில் கீழே போய் தம்மு தண்ணியெல்லாம் போட்டு வராங்க, தண்ணியில் பட் தம்மு காஃபிலாம் போட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் முடிச்ச உடனே எல்லாரும் 5 மணிக்கு பை பை, நான் வீட்டுக்கு போகிறேன், நாளைக்கு வரேன் திரும்ப அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஒரு ஆண்டர்ப்ரனர் லைஃப் அப்படி கிடையாது. நீங்கள் 5 o'clock அப்புறம் வந்து யூ ஸ்டில் ஹேவ் டு ஹசில். You have to be an accountant, you have to be a developer, you have to be a designer, you have to be a sales guy, you literally have to be everyone. Whereas ஒரு வேலையில் போகிறப்ப you'll just be ஒரு ப்ரொஃபைலில் ஒரு பாதி தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஒரு பிஸ்னஸ் அனாலிஸ்ட்னா ஒரு 100% பிஸ்னஸ் அனாலிஸ்ட் இருக்க மாட்டாங்க, ஒரு டீமாக இருக்கும், யூ ஒர்க் அஸ் அ டீம். டெவலப்பர் அதே தான், ஒரு சிங்கிள் டெவலப்பர் ஒரு ப்ராஜெக்டை டெலிவர் பண்ண மாட்டாங்க. டிசைனரும் அப்படி தான். ஸோ அதனால் பீங் அன் ஆண்டர்ப்ரனர் வந்து இட்ஸ் டஃபஸ்ட் ஜேர்னி. அண்ட் அது வந்து நான் சும்மா ஆகணும், எனக்கு பெட்டர் லைஃப், எனக்கு காசு சம்பாதிக்கணும் அப்படின்றதுனால you're not going to make money. So you have to have the ingredients to make money. பேஷனுக்கும் கரியருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பேஷனை ஃபாலோ பண்ணலாமா இல்லை கரியர் உள்ளே போய்க்கலாமா அந்த மாதிரி கேட்குறேன். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சப்பக்கட்டாக தான் நான் பார்க்குறேன். நீ ஏன்டா ஷைன் பண்ணல, நீ ஏன் வந்து லைஃப்பில் முன்னேறல, உருப்பிடல அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் எனக்கு பேஷனே இல்லை, என்னோடய பேஷன் வந்து அது தெரியுமா, அது பண்ணிடுவேன் தெரியுமா. டெக்னிக்கலி வந்து நீங்கள் வந்து பேஷன் எதனா வச்சுக்கோங்க. லட்சம் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும் அண்ட் ஏதோ ஒரு விஷயம் பேஷன் வச்சுக்கோங்க. அந்த பேஷன்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு 5 மணிக்கு மேலே நைட்டு 11 மணி 12 மணி ஆனாலும் எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு செய்கிறீங்க பார்த்தீங்களா, தட் இஸ் பேசிக்லி பேஷன். காசு கொடுக்காட்டி செய்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, அந்த வேலையை செய்கிறீங்களா, அதான் பேஷன். சில பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து இன்ஜினியரிங் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போயிருக்கணும், அதை பண்ணியிருக்கணும், இதை பண்ணியிருக்கணும், எனக்கு அதுதான் பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஒர்க். ஸோ டெக்னிக்கலி நீங்கள் இன்ஜினியராக இருங்க, டாக்டராக இருங்க, எதுவாக இருங்க, நீங்கள் வேலை செய்கிறது எதுக்கு அப்படின்னா காசு வந்தால் தான் வீட்டுக்கு வந்து வாடகை கொடுக்க முடியும், சர்வை பண்ண முடியும்.
அதுக்காக தான் வேலை செய்கிறாங்க. யாரும் பேஷனுக்காக போய் வேலை செய்கிறேன் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பேஷனையும் நம்ம காசு சம்பாதிக்கிற இடத்தையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. பேஷன் வந்து நீங்கள் 5 மணிக்கு மேலே உங்களுக்கு வரைய பிடிக்குமா, உட்காந்து வரைங்க, இஷ்டத்துக்கு வரைங்க. பட் 5 மணி வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சா தான் நீங்கள் உட்காந்து 5 மணிக்கு மேலே வரைய முடியும் நிம்மதியாக. ஸோ அதனால் பேஷன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் புல்ஷிட். ஏன்னா நம்மளுக்கு இன்றைக்கி 4 விஷயம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. 4 விஷயத்துக்குள்ள தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும், 4 விஷயத்துக்குள்ள தான் நம்ம ஹாபி இருக்கும். உங்களுக்கு இப்போ வந்து பாட் மேக்கிங்கோ இல்லை வந்து கேவ் டைவிங்கோ ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை பற்றி ஒன்றுமே தெரிலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதுக்கு எனக்கு பேஷன் இருக்குன்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து பைக் ஓட்டுறது பிடிக்குமா, உங்களுக்கு என்ன என் பைக் என் பேஷன் அப்படின்றவீங்க. ஸோ அதனால் இட்ஸ் சும்மா மக்கள் வந்து அவங்க கரியரில் ஃபெயிலியர் ஆனதுக்கு ரீசன் வந்து எனக்கு பேஷன் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சப்பக்கட்டு தானே தவிர, பேஷனாக அதே பேஷனை வந்து அவங்களுக்கு பிடிச்சி ஃபோட்டோகிராஃபி கொடுத்துருச்சு, அவங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியில் சம்பாதிக்கிறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்தாச்சு அப்படின்னாலுமே லாட் ஆஃப் பீப்புள் மே நாட் சக்சீட். ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் சும்மா பேஷன்றதுலாம். ஸோ ரியல் பேஷன்றது உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சாலும் காசு இல்லாட்டி அந்த வேலையை நீங்கள் பட்டுக்கும் ஹாபி மாரி வீட்டில் உட்காந்து செஞ்சுட்டு இருப்பீங்களா, அது மேபி யூ கேன் கால் இட் எஸ் அ பேஷன். உங்களுக்கு பேஷன்னா நீங்கள் எதனா பேஷன் என்னை வந்து அப்படி வந்து நான் ஒரு விஷயம் இதுதான் எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க மாட்டேன். ஐ கீப் எவால்விங். ஸோ எனக்கு வந்து பைக்ஸ் ஒரு காலத்தில் பிடிக்கும், இப்போவும் பைக்ஸ் பிடிக்கும். பட் இன்றைக்கி வந்து நான் இப்போ வந்து 3ds Max வந்து 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நான் படித்தேன். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் அது வந்து வேலை செஞ்சேன் அதில். ஸோ 15 இயர்ஸ் கழிச்சு அனிமேஷன் 3D மாடலிங்கில் திரும்ப 3ds Max நான் எடுத்து டவுன்லோட் பண்ணி நான் உட்காந்து பண்ணுறேன். அந்த டைமில் வந்து சீரியஸாகவே என்னோடய ஃபுல் பேஷன் அதாக தான் இருந்துச்சு. டு அன் எக்ஸ்டென்ட் எவ்வளோ அப்படின்னா, ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஹோல் டே வந்து என் ஆஃபீஸ் ஒர்க்கில் நான் எந்த ஒரு மீட்டிங்குமே அட்டன் பண்ணாமல் நான் உட்காந்து அதில் உட்காந்து ஒரு ஃபார்முலா 1 கார் உட்காந்து நான் டிசைன் மாடல் பண்ணிருந்தேன். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டுட்டோரியல்லாம் நானே பண்ணி இந்த எக்ஸ்பர்டைசர் அகாடமி சேனலில் போனீங்கன்னா போய் பார்க்கலாம். ஸோ நிஜமாலுமே அந்த டைமில் எனக்கு கூப்பிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ ஒன்று கொடுத்தா கூட நான் உட்காந்து செஞ்சிருக்க மாட்டேன். அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டோம், எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி. என்னோடய பேஷன் வந்து இன்றைக்கி எனக்கு இதுதான் வேலை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைட்மேன் ஒர்க் எனக்கு தான் இதுதான் வேலை அப்படின்னா I'll be completely passionate about it. ஏன்னா அந்த வேலையை தான் கொடுக்க செய்ய போகிறேன். லெட் மீ டூ இட் பெட்டர். நீங்கள் வந்து உங்கள் அந்த எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் சீரிஸ் போட்டிருந்தீங்க. அதில் வந்து டேடிஸ் லிட்டில் பிரின்சஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அப்படி சொல்லியிருந்தீங்க. இப்போது ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, அரேஞ்ச் மேரேஜில் வந்து பொண்ணு பார்க்குறப்போ அவங்க எப்படி டேடிஸ் லிட்டில் பிரின்சஸான்னு கண்டுபிடிக்கிறது, அது அப்போது அந்த சுச்சுவேஷன் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படி கேட்டிருக்காரு. இது அவாய்ட் பண்ணுறதுன்றதை விட அது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு நீங்கள் உங்கள் லைஃப்னு ஒரு இடத்துக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த லைஃப்பில் வந்து ஒரு ப்ராப்ளம் வரும், ஒரு சந்தோஷமான ஒரு சுச்சுவேஷன் வரும், எல்லாம் நிறைய சுச்சுவேஷன்ஸ் மிக்சடாக தான் வரும். அந்த எல்லா சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்க போகிறீங்க. இந்த 2 பேரில் வந்து உங்களால் ஒருத்தனால மட்டும் வந்து வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியும். வாழ்க்கையில் எவ்வளோ பண கஷ்டம் இருந்தாலும் நீனே ஃபேஸ் பண்ணிவிடுவேன், நீனே எல்லாத்தையும் பார்த்துப்ப அப்படின்னா, இன்னொரு பர்சனை நீ வந்து ஒரு டீம் கேமாக இல்லாமல் நீ மட்டும் எல்லாத்தையுமே பண்ணிப்ப அப்படின்னா யூ கேன் மேரி அ டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ். ஏன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து 25 வருஷமாக வந்து 20 வருஷமாக வளர்ந்து உங்களை கல்யாணம் பண்ணுற வரைக்குமே வந்து they never played a team game, they never faced any struggles. ஸோ வாழ்க்கைனா என்னன்னு தெரியாமல் கூட அவங்கள வளர்த்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்கள்ட்ட திடீர்னு வந்துட்டு பாரு இதுதான் வாழ்க்கை, இதுதான் கஷ்டம், நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுவோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு அவங்க பண்ணுறாங்க. பிகாஸ் பேசிக்லி யுவர் பில்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து ஒரு ஃபைட்டராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சோல்ஜர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து they are ready to fight because they are prepared themselves to be for that situation. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுக்கு ப்ரிப்பேர்டே இல்லாத ஒருத்தங்களை வந்து அந்த சுச்சுவேஷனை கொடுத்து ஃபேஸ் பண்ணு அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு மேரேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி டெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அவங்க புத்திசாலியாக இருக்கணும், அதேமாரி ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் இருந்தாலுமே அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க கேட்குற கொஷின் வந்து அவங்க இண்டிவிஜுவலாக டக்குன்னு யோசிச்சு சொல்கிறாங்களா, அந்த முடிவு எடுக்கிறப்ப அவங்க வந்து தன்னை ஒரு அக்கௌண்டபிள் பர்சனாக யோசிச்சு முடிவு எடுக்கிறாங்களா இப்படின்ற விஷயம்லாம் பாருங்கள். அதாவது நாளைக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு, சரி வந்து இப்போ வீட்டில் வந்து திடீர்னு வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து நீ ஃபேமிலி எப்படி மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்ற கொஷினுக்கு வந்து அவங்களுக்கு இந்தமாரி ஒரு சுச்சுவேஷன் வராட்டி கூட வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ரியலாக அப்பா அம்மா கூட வந்து கூட சேர்ந்து அப்பாவுக்கு ஒரு கஷ்டம் அம்மாவுக்கு ஒரு கஷ்டத்தை வந்து உணர்ந்த குழந்தைங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனுக்கு அவங்களால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அந்த கஷ்டத்தை உணராமல் வளர்கிற பசங்களுக்கு வந்து பசங்களும் சரி பொண்ணும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்க கிட்டக்க இந்தமாரி நீங்கள் ஒரு சுச்சுவேஷனை சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு மைண்டில் வந்து இதில் இவ்வளோ என்ன வலி இருக்குது, இதில் என்ன இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இது என்ன உன்னால் முடியாதா, அவங்க வந்து they don't understand the weightage of the situation. ஏன்னா அந்தமாரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க லைஃப்பில் கடந்தே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் மெயின் திங் என்னென்னா டேடிஸ் லிட்டில் பிரின்சஸோ இல்லை மேமஸ் பாயோ யாராக வேணாலும் இருங்க, உங்கள் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யூ நீட் அ கம்பேனியன் ஹூ இஸ் அ டீம் மெம்பர். இதுக்கு நீங்கள் வந்து கையில் தூக்கிட்டு போகிறது முதுகில் தூக்கிட்டு போகிறதுக்கு நீங்கள் ஒன்றும் ஆள் கிடையாது, உப்பு மூட்டை சுமக்கிறதுக்கு. ஸோ அதனால் யூ நீட் அ டீம் மெம்பர். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் யுவர் டெஃபினேஷன் ஆஃப் சக்ஸஸ் இன் யுவர் 20s? நீங்கள் அப்போது சக்ஸஸ் நீங்கள் எதை நினச்சிருந்தீங்க?
20s வந்து ஐ வாஸ் வெரி ரெக்லெஸ். நான் பைக் எடுத்துகிட்டு வெளியில் போனேன்னா ஜெயிக்காமல் திரும்ப வீட்டுக்கே வர மாட்டேன். ஒவ்வொரு சிக்னல்லையும் ஒரு ரேஸ் விட்டுருப்பேன், ஸ்ட்ரீட் ரேஸ் பண்ணிட்டுருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பிஸ்னஸ்னு வந்துட்டால் காசு பார்க்காம வீட்டுக்கு வர மாட்டேன். அண்டு ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே நான் ரொம்ப காம்படிட்டிவாக இருப்பேன். பட் பாயிண்ட் என்னென்னா தட் இஸ் நாட் சக்ஸஸ் ஆக்சுவலி. இப்போ சொல்கிறீங்களா? இப்போ நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த டைமில் வந்து இப்போவும் நான் கொஞ்சம் அக்ரெசிவ் தான். பட் அந்த டைமில் வந்து ஐ வாஸ் ஸ்டூபிட்லி அக்ரெசிவ். எல்லா விஷயத்தையும் அக்ரெசிவாக இருப்பேன், எதுலையுமே விட்டு கொடுக்க மாட்டேன், எல்லாத்துலேயும் போட்டி போடுவேன். என் தம்பிக்கிட்ட போட்டி போடுவேன், யாராக இருந்தாலும் சரி. யாராவது ஒருத்தங்க நல்லா வரைஞ்சாங்கன்னா உடனே நல்லா நானும் வரையணும். ஸோ யாராவது ஒருத்தங்க வேகமாக ஓடினாங்கன்னா நானும் வேகமாக ஓடணும், அவங்களை பீட் பண்ணியே ஆகணும். ஸோ அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயுமே அக்ரெசிவாக இருப்பேன், எல்லாத்துலேயும் சின்ன சின்ன விஷயத்தோட ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். பட் ப்ராப்ளம் என்னென்னா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் ஜெயிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணதுனால நான் பெருசாக ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷனே எனக்கு இல்லை. சின்ன சின்ன விஷயத்தில் மட்டுமே நான் கடைசி வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருந்தேன். அந்த ஒரு 20 yearsல நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். அண்ட் டெக்னிக்கலி என் ஏஜில் இருக்கிறவங்க யாருமே வந்து இந்த 1 lakh வந்து ஒரு 21 வயசில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எங்கள் அப்பாவே பார்த்துருக்க மாட்டார் ஃபுல்லாக 1 lakh கையில். ஓகேவா? ஸோ அந்தளவு சம்பளம்லாம் அவ்வளோ தூரம் கொடுக்க மாட்டாங்க யாருக்கும். ஏன்னா சம்பளம்லாம் இப்போ என்ன இவ்வளோ இருக்கும், 15,000 இருக்கும், 20,000 இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ அந்த மாதிரி என் கையில் அவ்வளோ காசு இருந்துச்சு. பட் அந்த காசை வச்சுக்கிட்டே எனக்கு வந்து பெரிய விஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஸோ என் ரிலேஷன்ஷிப்பில் வின் பண்ணணும், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும், பைக் நல்லா பண்ணணும், மாடிஃபை பண்ணணும், இந்தமாரி சின்ன சின்ன விஷயத்தில் மட்டுமே என்னோடய சக்ஸஸ் நான் வச்சுருந்தேன். ஸோ அப்படி இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு அந்த எஸ்பெஷலி இந்த யங் ஏஜில் வந்து யூ நீட் டு ஹேவ் அ பிகர் பிளான்ஸ், ஒரு பிகர் சக்ஸஸ் பிளான் இருக்கணும். உங்களோட 20sல ஒரு சுச்சுவேஷனால் ரொம்ப டவுன்ஃபால் ரொம்ப இதாகி திருப்பி நான் எப்படி அந்த சுச்சுவேஷனை பவுன்ஸ் பேக் ஆகி வந்தேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது எந்த இதாக வேணா இருக்கலாம். எந்த இது இல்லை, ஒன்று தான் கையில் பூராலாம் விட்ருக்கேன். ஸோ அதாவது லைஃப்பில் வந்து இது வரைக்கும் நான் வந்து அதில் எப்படி மீண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னமுமே பிரமிக்க வைக்கிற விஷயம் வந்து என்னோடய லவ் ஃபெயிலியர் தான். ஏன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 7 years ரிலேஷன்ஷிப்பு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்கிறப்ப ஒரு விஷயம் என்னென்னா ஐ சா மை ஃப்யூச்சர். என்னோடய ஃப்யூச்சர் வந்து அவங்க கூட தான். ஸோ என் லைஃப் இந்த மாதிரி தான், நான் இங்கே சென்னையில் தான் இருப்பேன், நான் பிஸ்னஸ் பண்ணுவேன், நான் அதை ரன் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஐ ஹேட் அ விஷன் லைக் அ கிங். ஸோ என்னோடய ஃப்யூச்சர் எம்பையர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கனவு கோட்டன்ற மாதிரி. பட் ப்ராப்ளம் என்னென்னா இப்போ நான் வந்து இத்தனை பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணுற மாதிரி அப்போ நான் வச்ச பிளானுமே வந்து இட் வாஸ் வெரி ரியலிஸ்டிக். ஸோ அதுதான் நான் பண்ண ஒரு தப்பு. ஏன்னா சில பேர் வந்து கனவுல நிறைய கோட்டை கட்டலாம், ஆனால் அந்த கோட்டைக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லலாம், நான் அந்தமாரி எலான் மஸ்க் மாரி பெரிய பில்கேட்ஸ் மாரி ஆவேன், பெருசாக சூப்பர் கார் வாங்குவேன், ஒரு பெரிய பில்டிங் கட்டுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ண சொல்லலாம். பட் அந்த கனவு காண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளார மனசாட்சி ஒரு கேள்வி வச்சுருக்கோம். ஸோ அந்த கேள்விக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு ஆன்சர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்தமாரி ஒரு விஷயம் ஆசைப்பட்டு நீ செஞ்சிருக்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கனவு வந்து கலைஞ்சு போனால் நம்மளுக்கு கவலை இருக்காது, ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம நடந்திருக்காது அப்படின்னு இருக்கும். ஆனால் எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி ஹைப்பர் பாசிட்டிவ். ஏன்னா நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறேனோ இதே மாதிரி ஐ ஹேட் அன் ஆல்டர்னேட் விஷன், விச் பேசிக்லி சென்னையிலே நான் ஒரு ராஜா மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான். எனக்கு வந்து அத்தனை பிஸ்னஸ் இருக்கணும், நான் ஐ ஹேவ் டு பி லைக் எ கிங், எவ்ரி ஒன் இன் சென்னை ஷுட் நோ மீ. ஏன்னா அந்த டைமே வந்து ஐ ஹேட் லாட் ஆஃப் குட் கான்டாக்ட்ஸ், ஒரு ஹை வேல்யூ இண்டிவிஜுவல்ஸ் நிறைய பேருக்கு வந்து இம்போர்ட்டட் ஃபோன்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், கேமிங் ரிக் அசம்பிள் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறது ஐ வாஸ் லைக் கெட்டிங் ரியலி குட் அட் வாட் ஐ எம் டூயிங். ஸோ அப்போ வந்து இப்படி ஒரு பிரேக்கப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ நெவர் பிளான் ஃபார் இட். ஸோ அப்போ வந்து அந்த சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான மெச்சூரிட்டி எனக்கு வந்து இல்லை. அண்ட் அந்த சுச்சுவேஷனில் லைக் ஐ ஹேட் ஒன்லி ஒன் சாய்ஸ், பேசிக்லி ஐ ஹாவ் டு குவிட். ஸோ அவ்வளோதான். ஸோ இட்ஸ் ஓகே, நான் இப்போ இனிமேல் சாதிச்சு நான் என்ன பண்ண போகிறேன். ஸோ லைஃப் வந்து இவ்வளோ அழகாக நான் யோசிச்சு வச்சுருந்தேன், என் லைஃப் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, இப்போ திடீர்னு போயிடுச்சு, இனிமேல் லைக் வாட் ஐ எம் கோனா டூ, வேறு லைஃப் எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிஜமாலுமே இன்னொரு ஆப்ஷன் எனக்கு வந்து அந்த நேரத்தில் போய் தேடி வாழ்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு. 7G ரெயின்போ காலனியில் கிளைமேக்ஸ் சீன் தான் வந்து என்னோட 2 years லைஃப். அதுக்கப்புறம் 2005 2007 வரைக்கும் pretty much the same thing. I'll be well dressed, நல்ல ஐடி கம்பெனி, நல்ல சேலரி. எனக்கு அந்த பிஸ்னஸ்லாம் நான் குவிட் பண்ணிவிட்டு I'll go there, I'll work, I'll come back, I'll keep studying, அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். பட் ஐ தாட் மை லைஃப் வில் பி ஜஸ்ட் தட். பட் அதுலேருந்து நான் வெளியில் வரணுன்ற ரீசனுக்கு வந்து ஒன்று என்ன அப்படின்னா என்னோடய பாஸ்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். சின்ன வயசில் வந்து செஸ்ஸில் சாம்பியனாக இருக்கிறதா இருக்கட்டும், ட்ராயிங்கில் வின் பண்ணதாக இருக்கட்டும், என் பிஸ்னஸில் சாதித்த விஷயங்களாக இருக்கட்டும், ஒன்றுக்கும் நான் ஓடி போய் தேடி படித்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்னை வந்து திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு பாயிண்டில் வந்து என்னால் ஆர்டினரியாக இருக்க முடியல. ஸோ பிகாஸ் ஐ ரியலி வாண்டட் டு பி லைக் தட். ஏன்னா என்னால் வந்து திரும்ப போய் ஆம்பிஷியஸாக இருந்து நான் என்ன பெருசாக எனக்கு என்ன சந்தோஷமாக போயிடுச்சு என் லைஃப்பில்.
ஸோ தெருக்கு நான் இப்போ எப்படி நான் ஆம்பிஷனாக இருந்து என்ன பண்ண போகிறேன்? எனக்கு ஓகே நல்ல கார் வாங்குவேன், நல்ல வீடு வாங்குவேன், பட் சந்தோஷம் இல்லாமல் அதை நான் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு மூடில் இருக்கிற எண்ணம் வந்து திரும்ப வந்து வேறு வழியே இல்லை. நீ பழைய சத்திரியனா வந்தாகணும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆம்பிஷன் வந்து என்னை விடவே இல்லை. ஒரு பக்கம் வந்து ஐ ட்ரை டு கில் மை செல்ஃப், ஐ ட்ரை டு ஐசோலேட் மை செல்ஃப், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து மற்றவங்க மாதிரி வந்து நான் தண்ணி அடிச்சிட்டோ தம் அடிச்சிட்டோ வெட்டியாக உட்காந்துட்டோ எதுவுமே நான் பண்ண முடியல என்னால். நான் போய் ஜிம்முக்கு போகிறேன், எனக்கு பிடிக்கலனாலும் ஒரு பக்கம் எனக்கு டிப்ரெஷன் இருக்குது, எனக்கு வந்து சூசைடலாக தாட்ஸ் இருந்தாலும் ஒரு பக்கம் நான் ஜிம்முக்கு போகிறேன் பிகாஸ் ஐ வாண்ட் டு பி ஃபிட். சாகிறப்ப கூட ஃபிட்டாக சாகணும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து நான் போய் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு அந்த கான்செப்ட் புரியவே இல்லை. ஏன் நான் உட்காந்து படிச்சுட்டே இருக்கிறேன், எதுக்கு இத்தனை விஷயம் படிக்கணும்? பட் பாயிண்ட் என்னென்னா எனக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் வந்து லைக் சர்வைவல் மோட் மாதிரி என்னோட ஆம்பிஷன் வந்து விச் இஸ் கெப்ட் மீ புஷிங். ஸோ நான் வெளில வந்ததுக்கு மெயின் காரணமே வந்து என்னோட பாஸ்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் தான். இப்போது நீங்கள் சொன்னீங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் எப்படி இருக்காங்கன்னா, ஒருத்தவங்க நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கோம், அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா ஒரு எம்டினஸ் நம்ம லைஃப்பில் க்ரியேட் ஆகும். அந்த எம்டினஸை ஃபில் பண்ணுறதுக்காக டக்குன்னு இன்னொரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரிலாம் போயிடுறாங்க. அதை பற்றி நீங்கள் அது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அது தப்புன்னு நினைக்கிறீங்களா? சரி, நம்மளுக்கு வந்து எஸ்பெஷலி ஒரு பையனாக நான் இருந்ததுனால சொல்கிறேன், லைஃப்பில் வந்து நான் ஃபஸ்ட்டு அழுதது, கடைசியாக ப்ராப்ளி அழுவுறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக்கப் மட்டும்தான். ஸோ ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு விஷயத்துக்கும் அழுதில்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என் கையில் இந்த இடத்துல வந்து ஸ்டிச்சிங்ஸ் இருக்குது. இது வந்து என்னாச்சுன்னா 10th பப்ளிக் எக்ஸாம் போகிறப்ப வந்து ரசகுல்லா பாட்டில் இருந்துச்சு, டின் இருந்துச்சு, அதை நான் ஓப்பன் பண்ணுறப்ப கையில் கிழிச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் காலங்காத்தால் எக்ஸாமுக்கு போகணும், பப்ளிக் எக்ஸாம், லேட்டாகவும் போக முடியாது. ஸோ நேராக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இதுக்கு வந்து நான் சூச்சஸ் போடணும், ஸ்டிச்சிங்ஸ் போடணும். அந்த ஸ்டிச்சிங்ஸில் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த ஸ்கின் வந்து இந்த ஃபோர் ஸ்கின் வந்து இந்த இடத்துல வந்து பயங்கர திக்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த நீங்கள் லோக்கல் அனஸ்தட்டிக் போடுவாங்க, இந்த மரத்து போகிற ஊசி போட்டாங்கன்னா அது உடனே எஃபெக்ட் எடுக்காது. அதுக்கு ஒரு மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். ஆனால் எக்ஸாம் வந்து இன்னும் ஒரு 30 மினிட்ஸில் இருக்குது. ஸோ அப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா, எனக்கு வலி இருக்கிறப்பே அந்த ஸ்டிச்சிங் போட்டு அவங்க தைக்கணும். ஊசி மாரி கிடையாது, அந்த ஸ்கின் இவ்வளோ திக்காக இருக்குது, 2 ஸ்கின்னையும் சேர்த்து இழுத்து தைக்கணும். அவங்ககிட்ட நான் சொன்னேன் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னேன். நான் ஆக்சுவலி அதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்கு அந்த வலியில் எனக்கு அழுவில் கோவம் வரல, எதுவுமே வரல. ஸோ அந்தமாரி வந்து ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஒரு ஃபெயிலியர் வந்து இட் இஸ் அ வேக்சின். ஸோ லைஃப் ஃபுல்லாக வந்து நம்ம அடுத்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்தமாரி ஒரு ரிலேஷன்ஷிப் நடந்துருச்சு அப்படின்னா இதில் வந்து நம்ம எப்படி வந்து மீண்டு வர்றது, எல்லாத்தையுமே அந்த ஒரே ஒரு பிரேக்கப்பில் நம்ம கற்றுக்க முடியும். அதை நீங்கள் வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணிக்காமல் டக்குன்னு அடுத்த ரிலேஷன்ஷிப் போகிறது, அதை உடனே மறந்துட்டு அடுத்தது போகிறது, அதை மறந்துட்டு இன்னொன்று போகிறது, இதை நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. யூ வில் நெவர் சூஸ் அ ரைட் பார்ட்னர். நீங்கள் எல்லா தரமே வந்து ஒரு சும்மா குயிக்காக போய்ட்டு ஏதோ பேசுகிறது, குயிக்காக போய்ட்டு பழகிறது, ஒரு தேவைக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குமே தவிர ஒரு கம்பெனியன்ஷிப்காக இருக்காது. இந்த ஒரு ஹேபிட் வந்து உங்கள் 20s உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னா அது என்ன ஹேபிட்டாக இருக்கும்? ஹேபிட்னா என் பசங்களுக்கு வந்து நான் சொல்கிற ஒரு விஷயம்னா ரொட்டீன்ஸ். கரெக்டாக இந்த டைமுக்கு எந்திரி, பல்லு விளக்கு, காலைல தண்ணி குடி, கொஞ்சம் ஃப்ரூட் சாப்பிடு, காலை கடன்கள் எல்லாத்தையும் குளி. ஸோ இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ போய் கேம் விளையாடு. நீ போயிட்டு உனக்கு இஷ்டமான ஒரு விஷயத்தை நீ பண்ணு. உன் மூடை வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா வச்சுட்டா அதுக்கப்புறம் உன் வேலையை ஆரம்பி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து ஒன் அண்ட் த கிரேட்டஸ்ட் மேஜிக் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொட்டீன்ஸ் ஒழுங்காக இல்லை அப்படின்னா லைஃப்பில் நீங்கள் பெருசாக சாதிக்கிற நிறைய இடத்துல வந்து அது குறுக்கால வந்து நிற்கும். கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட நம்ம பாடி வந்து இட்ஸ் லைக் அ மிஷின். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டெய்லி 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு 3 நாள் சாப்பிட்டுட்டு 4வது நாள் நீங்கள் கரெக்டாக 8 மணிக்கு சாப்பிட்னா வயிறு அவ்வளோ பசிக்கும். பிகாஸ் இட் நோஸ் தட் சாப்பாடு இந்த டைம் எனக்கு வந்துடும், நான் ரெடியாக ஆசிட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன், சாப்பாடு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதுமாதிரி கரெக்டாக அந்த நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறது. அதேமாரி மீல்ஸ் டயட் எல்லாமே சரி, நான் வெளியில் போய் சாப்பிட மாட்டேன், எப்போவும் 3/4 நேரம் வீட்டில் போய் சாப்பிடுவேன். அண்ட் ஆல்சோ ஒரு பேலன்ஸ்டு டயட் சாப்பிடுவேன். ஸோ நிறைய இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுலாம் நிறையா சாப்பிட்றதோ, பிடிக்கலன்றதுக்காக கம்மியாக சாப்பிட்றதோ அப்படிலாம் கிடையாது. நான் லாவோஸ் போனப்போ அங்கே வந்து 15 நாள் கிட்டக்க நாங்கள் இருந்தேன். அண்ட் முதல் 4 நாள் வந்து எனக்கு நார்மல் மனுஷங்க சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை அந்த கேன்டீன் போகிறப்ப. ஏன்னா ஒரு பக்கம் வந்து அவங்களோட லோக்கல் சாப்பாடு இருக்குது, விச் பேசிக்லி அந்த தவளைக்கறி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து சிக்கன் அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் 4 நாள் வந்து சரி இதுதான் இருக்குது போல இருக்குன்னு நினச்சி நாள் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நாள் மட்டும்தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நைட்டு போய் படுக்கிறப்ப தவளை வர மாதிரி இருந்துச்சு, அப்படிலாம் வர மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு லாவோஸில் இருக்கிறவன் சாப்பிட்டுட்டு போய் நிம்மதியாக தெம்பாக வேலை செய்கிறான், நான் உட்காந்துட்டு வீக்காக உட்காந்துட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு ஐ ஸ்டார்ட் கம்பீட்டிங். போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்ன அது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். 4 நாள் கழிச்சு தான் தம்பி என்ன இங்கே பண்ணிருக்கிறீங்க, அந்த பக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனால் அங்கே வந்து சோறு எல்லாமே இருக்குது, ப்ரெட்டு எல்லாமே இருக்குது, நம்ம ரெகுலர் சாப்பாடு சாப்பிட்றதுலாம் இருக்குது. ஸோ பட் பாயிண்ட் என்னென்னா இது எல்லாமே நிறைய பேருக்கு பாட்டில் நெக். ஸோ இந்த சாப்பாடு இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன், சூடாக இருந்தால் தான் சாப்பிடுவேன், தோசை மொருவலாக இருக்கணும், அதை இருக்கணும், இது இருக்கணும், இந்த மாதிரி சில பேர் வந்து அவங்கள பழக்கிப்பாங்க.
ஸோ அந்தமாரி உங்களே நீங்கள் உங்களுக்கு தடையாக இருந்துக்கக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஹேபிட் இருந்தாலும் சரி உங்களை சப்போர்ட் பண்ணணும். ஸோ நான் டீ டோட்டலராக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து இன்றைக்கி வந்து நான் ஒரு மீட்டிங்கில் போகிறப்ப கூட வந்து காஃபி குடிச்சிட்டு தான் அவர் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காஃபி குடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்கிறார். ஸோ எனக்கு என்னென்னா தட் இஸ் ஓகே, நான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறேன். பட் இதுவே வந்து அவர் வந்து இன்னொரு யாராவது ஒரு பெரிய சிஇஓ கூட உட்காந்துருக்கிறாரு, இஃப் ஹீ ஃபைண்ட்ஸ் இட் அஃபென்சிவ், நான் வந்து வெயிட் பண்ணிருக்கிறேன் 5 minutes நீ காஃபி குடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னா நான் எதுக்கு உனக்காக வெயிட் பண்ணணும், ஐ எம் மச் பிகர் தன் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவரை தேடி வந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு போயிடுச்சு. விச் பேசிக்கலி ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட சின்ன ஹேபிட் ஒரு விஷயம் தான். ஸோ அதுமாதிரி என்ன ஸ்டாப் பண்ணுறது, என்ன வந்து லைஃப்பில் உருப்பட விடாமல் இருக்கிறதுக்கு என்கிட்ட அந்தமாரி எந்த ஒரு ஹேபிட்டும் இருக்கக்கூடாது. ஐ ஹாவ் டு பி இன் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி திங் தட் ஐ டூ. என் சாப்பாட்டிலேருந்து எந்த விஷயமா இருந்தாலும் சரி. எந்த ஒரு டிசிஷன்னால இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, அதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? இந்த கஷ்டப்படுறது அப்படின்றது வந்து நான் எப்போவுமே அது கணக்கில் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அது கணக்கில் வச்சுக்கிட்டேன் என்னென்னா, ஓ கஷ்டப்பட்டுட்டல இப்போ லாபம் என்னாச்சு அப்படின்ற அடுத்த கொஷின் எனக்கு வந்துடும். ஸோ அதனால் என்றைக்குமே நான் வந்து இன்றைக்கி இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டேன், இன்றைக்கி அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கை வச்சுக்கவே மாட்டேன். அது ஞாபகத்துலேயுமே வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப சிம்பிளாக வந்து நிறைய இடத்துல பிரச்சனையை பண்ணும். ஒன்று ஈவன் உங்கள் ஃபேமிலியிலே வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டிலே ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஏதோ ஒன்றுனா உடனே உங்களுக்கு என்ன தோணுன்னா, ஒரு கோவம் என்ன வரும்னா, நான் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறேன் தெரியுமா, உங்களால் இது பண்ண முடியாது அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நான் அதை ஞாபகத்தில் வச்சுக்கலன்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்கிறத வந்து நான் ஃபன்னியாக எடுத்துகிட்டு ஜாலியாக பேசிட்டு எதோ ஒன்று அந்த நேரத்தில் வந்து நான் புத்திசாலித்தனமாக வேறு ஒன்று யோசிப்பேன். டெக்னிக்கலாக இது நடக்கிற விஷயம் தான். இப்போ என் ஃபேமிலியிலே வந்து நான் எவ்வளோ வேலை செய்கிறேன் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலுமே வந்து சில நேரம் வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு மூட் ஸ்விங்கு, வீட்டில் பசங்க யாரோ ஒன்று அவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்து இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நேற்றுக்கு எனக்கு முதுவலியோடு போயிட்டு நான் வேர் ஹவுஸில் வந்து வேலை செஞ்சேன், அதை செஞ்சேன் இது எல்லாத்தையும் நான் யோசிச்சுக்கிட்டே என்னை பற்றி நான் ரொம்ப பெருசாக யோசிச்சு வச்சுட்டு அடுத்த நாள் அந்த பிரச்சனை அவங்க ஏதோ ஒன்று பேசுகிறப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, நீ யார் என்ன பேசுகிறதுக்கு, நீ இருக்கிற வீடு வந்து நான் கொடுத்த காசில் இருந்தது, நான் எவ்வளோ உழைச்சி இந்த வீடு நான் வாங்கியிருக்கேன் தெரியுமா, இதில் உட்காந்துக்கிட்டு நீ என்ன பேசுவியா இப்படின்னு பேசுறதுனால என்ன நடக்கும், எனக்கு ஏதாவது ஒரு லாபம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காது. ஒன்றே ஒன்று தான் நடக்கும், இந்தமாரி நீ வந்து பேசுகிற அளவுக்கு நான் சரி அப்போ நான் பார்த்துக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஏதாவது ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. வேற இப்போ நான் இதை ஞாபகம் வச்சுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட எமோஷனை யூஸ் பண்ணாமல் என் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுவேன். அந்த புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி யோசிப்பேன், சரி இவங்க இப்போ இவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு பேட் மூடு, அந்த எமோஷனில் அவங்க வந்து ட்ரிகர் ஆகி எதோ ஒரு பண்ணுறாங்க. இப்போ நானும் ட்ரிகர் ஆகி ஒரு சண்டையை போட்டோம்னா அது ஒன்றுத்தும் போய் முடிய போகிறது கிடையாது, 2 பேரும் மூட் ஆஃப் ஆகிட்டு இருக்கும். அதுவே வந்து என்ன செஞ்சால் அவங்கள டிஃப்யூஸ் பண்ணலாம். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம கோமாளித்தனம் அது பண்ணுறதோ இல்லை விளையாட்டுத்தனம் பண்ணுறதோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை அந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணுறதோ, ஐ பிளே லைக் எ செஸ். ஐம் ப்ரிட்டி குட் அட் இட். ஸோ என்னோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும், பர்சனல் திங்ஸை பொறுத்த வரைக்கும், ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், ஈவன் என்னோடய கிளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், ஐ நெவர் பர்ன் எனி பிரிட்ஜ். எனக்கு அவங்க என்னை திட்டினாலும் சரி, என்னை வந்து பின்னாடி பேசினாலும் சரி, என்னை பற்றி என்ன சொன்னாலும் சரி, நான் அவங்க முன்னாடி எமோஷ்னலாக வந்து நீ யார், நீ வெளில போனீன்னு அது இதுன்னு சொல்கிறது இதெல்லாம் கிடையாது. பிஸ்னஸ் அவங்க கூட பண்ண பிடிக்கலையா, ஓகே இனிமேல் பண்ணுறது நிறுத்திப்போம். ஆனால் கடைசியில் அவங்க போனப்போ கூட வந்து நல்லா பேசிட்டு தான் போயிருப்பேன். ஏன்னா நாளைக்கு வந்து என்னோட சுச்சுவேஷனுக்கு திரும்ப அவங்கள்ட்ட போய் நான் பிஸ்னஸ் கேட்குற நிலைமையில கூட இருக்கலாம். அந்த டைமில் வந்து அந்த பிரிட்ஜை பர்ன் பண்ணிட்டேன்னா திரும்ப போய் கேட்கறதுக்கான அந்த ஆப்ஷனே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் ஐ பி டிப்ளமேட்டிக் இந்த மாதிரி அந்தமாரி ஒரு விஷயத்தில். ஸோ அதேமாரி வந்து இப்போ என்னோடய டிசிஷன்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நான் ஈஸியான டிசிஷன் எடுக்க மாட்டேன். எனக்கு நீ 10 ஆப்ஷன் கொடுத்தா 10 ஆப்ஷனில் எது இருக்கிறதுல டஃபஸ்ட், உலகத்தில் 3/4 பேரில் யார் எந்த ஆப்ஷனை பிக் பண்ண மாட்டாங்க அப்படின்றத யோசித்து அந்த ஒரு முடிவு தான் நான் எடுப்பேன். அந்த முடிவு எடுக்கிறதுக்கு அப்புறம் வந்து ஐயோ இவ்வளோ படிக்கணுமா, அதுக்கு இவ்வளோ இது பண்ணுமா அது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ தெரியுது அந்த ஃபேமிலி விஷயம் எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, இந்தமாரி ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு பின்னாடி நான் எப்பவுமே டஃபஸ்ட் டிசிஷன் எடுக்கிறதுனால அதுக்கு பின்னாடி பெரிய எஃபர்ட் போடுறது இருக்கும். அந்த பெரிய எஃபர்ட் போகிறத நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். ஸோ அந்த பெரிய எஃபர்ட்டை போட்டுட்டேன், நான் பெருசாக சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ரிலாக்ஸ் பண்ணவே சான்ஸ் இருக்காது. ஸோ இப்போ நீ வந்து என்னோட லிங்க்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் இன்னமும் வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் பாப்பா நியூ கினி போகிறேன், ஒரு மைனிங் கம்பெனிக்கு நான் ட்ரைனிங் பண்ண போகிறேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு டெக் கம்பெனியோட சிஇஓ பொழுதுனிக்கு வந்து ஆப் டிசைன், கேம் டெவலப்மெண்ட் இதை நான் பண்ணிவிட்டு திடீர்னு போய் எப்படி ஒரு மைனிங் கம்பெனிக்கு நான் வேலை செய்ய முடியும்? ஒரு மைனிங் கம்பெனிக்கு எப்படி அவங்க வேலையை எப்படி பெட்டராக செய்கிறதுன்னு நான் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? ஏன்னா அந்த வேலையை நான் சைடில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் இத்தனை வருஷமும். ஸோ இந்த மாதிரி வந்து என் லைஃப்பில் எனக்கு நான் எப்பயோ சொல்லியிருக்கலாம். முக்காசி பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல கம்பெனி ஒரு நல்ல வேலை வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சைடில் வந்து ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க, அதை விட்டுருவாங்க. எனக்கு தான் அங்கே நல்ல சம்பளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. திரும்ப 4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு திரும்ப இதில் போய் வேலை செய்யணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவுடேட்டாக இருப்பாங்க, ஸ்கில் இருக்காது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் எல்லா சாய்ஸ்லையுமே டஃபஸ்ட் சாய்ஸ் இருந்தோ அதை எடுப்பேன். செகண்டு, பீயிங் வெரி கன்சிஸ்டன்ட். அந்த ஒரு விஷயம் எடுத்தேன்னா அதை திரும்ப திரும்ப படிக்கிறதா இருக்கட்டும், ரிவைஸ் பண்ணி வச்சுக்கிறதா இருக்கட்டும், ஐ டேக் இட் வெரி சீரியஸ்லி.
அண்ட் ஃபைனலி வந்து அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அவ்வளோ பட்டேன் அப்படின்ற அந்த கணக்கு புக்கை நான் எழுத மாட்டோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கீப் ஃபோக்கஸிங். ஏன்னா இன்றைக்கி வந்து என் ஆஃபீஸில் வந்து நான் உட்காந்து ஒரு வேலையை செய்கிறதா இருக்கட்டும், ஒரு மீட்டிங் போகிறதா இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே வந்து என்னை வந்து ஒரு பெரிய பிடுங்கி நான் அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளார வந்து ஒரு தாட் ப்ராசஸ் வச்சுக்க கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஆனால் சில சமயம் வந்து என்னோட சுய கௌரவத்துக்கு வந்து ஏதாவது ஒரு இழுக்கு வருது, என்னை வந்து சும்மா நோண்டி பார்க்குறாங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் சம்டைம்ஸ் ஐ ஹாவ் டு டூ இட். அது வந்து எதுக்குன்னா எனக்கு வந்து நான் யார்கிட்ட பொறுத்து போவேன்னா என்னோட பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், இல்லை என் கம்பெனியில் இருக்க பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், என் ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், இந்தமாரி விஷயங்களில் வந்து நான் பொறுத்து போகிறது எனக்கு வந்து அது ஒரு லாபகரமான ஒரு விஷயம். சம்மந்தமேல ஒரு ஆள்கிட்ட வந்து என்னோட துயகௌரவத்தை இழந்துக்கிட்டு நான் அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் உணர்ச்சி இல்லாதவன் கிடையாது, சொரணம் இல்லாதவன் கிடையாது, நான் புத்திசாலி. நெக்ஸ்ட் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் நிறையா உங்கள் வீடியோஸில் வந்து சிம்ப் அப்படின்ற வேர்டு வந்து மென்ஷன் பண்ணுறீங்க. நீங்கள் சிம்ப் கைண்ட் ஆஃப் பர்சன்னா எப்படி சொல்ல வரீங்க? அதாவது ஆல்வேஸ் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு சைலண்ட்டாக இருக்கிறதா, அதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ண வரீங்களா அப்படின்னு அந்த கேட்டிருக்காங்க. சிம்ப்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறாங்க மெயினாக. ஸோ இது வந்து சிம்ப்ன்றது வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டோ அது மட்டும் கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு வெள்ளைக்காரன் யூடியூபர் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும்ன்றது தெரியும். எல்லாரும் வந்து அவங்களுக்கு அப்படியே சிரிச்சு பேசுவாங்க, வீட்டுக்கு போய் சாப்பாடு கொடுப்பாங்க, அவங்க எதாவது கேட்டாங்கன்னா உடனே ரொம்ப வலிஞ்சு பேசுறது இதெல்லாம் இருக்கும். அதுவே ஒரு ஆஃப்ரிக்காலேருந்து ஒரு கருப்பினத்தை வந்தாருன்னா செய்வாங்களா? 2 பேரும் வெளிநாட்டுக்காரங்க தான், வந்தால் செய்வாங்களா? மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் சிம்ப் பிஹேவியர். ஸோ தன்னை வந்து தாழ்த்திக்கிட்டு இன்னொருத்தன் சக மனுஷன் தான் அவனுக்கும் அதே உடம்புல ரத்தம் சதை எல்லாம் அதே தான், ஆனால் சக மனுஷனை வந்து உயர்த்திக்கிட்டு அவனை வந்து அவன் நம்மளுக்கு கொடுக்காத ஒரு ரெஸ்பெக்டையும் ஒரு அன்பையும் வந்து நம்ம அவனுக்கு வாரி கொடுக்குறோம், அவன் அதை மதிக்கானான்ட்டையும் கொடுக்குறோம். இது வந்து நீங்கள் ஒரு ஆக்டருக்கு ஃபேனாக இருக்கட்டும், இதனால தான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா என் சேனலில் ஒரு நாளும் வந்து யாரையும் வந்து ராகுல் நான் உங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கமெண்ட்டே பார்க்க மாட்டீங்க. முக்கால்வாசி நேரம் நான் அந்த கமெண்ட்டை நான் டெலீட்டே பண்ணிவிடுவேன். அவங்கள்ட்ட சொல்லுவேன், தம்பி இந்தமாதிரி ஃபேன்லாம் சொல்லாது, ஸோ என் வீடியோ பிடிச்சிருக்கா, ஆனால் வீடியோ நல்லா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி நான் அப்ரிஷியேட் பண்ணேன், நல்லா பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி நான் என்கரேஜ் பண்ணேன், அது எல்லாமே ஓகே. மற்றபடி வந்து நான் உங்களுக்கு ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நீ தாழ்த்திக்காத. ஏன்னா அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் டு பி எ சிம்ப். நம்ம வந்து ரொம்ப யதார்த்தமாக சின்ன வயசில் வந்து நான் விஜய் ஃபேனு, அஜித் ஃபேனு, ரஜினி ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். அது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்தமாரி நம்ம யாரோட ஃபேனாக இருக்கிறதுனுமே அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியே இருக்காது, யாருக்கு கீழே போய் நிற்கிறதுனுமே அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியே இருக்காது. எனக்கு ஆனால் அது வந்து ஈவன் ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்டில் வந்து எனக்கு ஏபிஜே அப்துல் கலாம் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இறந்தப்போ எனக்கு நிஜமாக ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் கடைசி வரைக்குமே நான் அவரோட ஃபேனுன்னு நான் சொல்ல மாட்டேன் வாயை திறந்து. எனக்கு வந்து அவர் பிடிக்கும், எனக்கு லியோனார்டோ டா வின்சியை பிடிக்கும், எனக்கு மேபி வந்து சச்சின் டெண்டுல்கர், MS தோனி இவங்க எல்லாத்தையுமே பிடிக்கும். ஆனால் அவங்கள வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு அக்கம்ப்ளிஷ் பண்ணவங்களா நான் ஒரு காம்படிட்டராக தான் பார்க்குறேனே தவிர, எனக்கு வந்து அவங்கள மாதிரி ஆகணும், அவங்களோட பெட்டராக இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு கீழே வந்து அவங்களுக்கு ஒரு துதி பாடிக்கிட்டு நான் இதுவுமே லைஃப்பில் அக்கம்ப்ளிஷ் பண்ணாமல் நான் சும்மா அவங்க ஃபேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ சிம்ப்ன்றது வந்து நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்லையாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ஃபேவரட் சூப்பர் ஸ்டார்ஸ் யாராவது இருக்கட்டும், இல்லை ஆக்ட்ரஸ் பொலிட்டீஷியன்ஸ் யாராக வேணாலும் இருங்க, அவங்க உங்களுக்கு செய்யாத ஒரு விஷயத்தை நீங்கள் வருதி வச்சு திரும்ப அவங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது ஒரு சிம்ப் பிஹேவியர் தான். ஸோ அது வந்து இட்ஸ் அ நோ கோ. இப்போது இந்த இவ்வளோ கிளியராக சொல்கிறீங்க, இது உங்களுக்கு 20ஸ்லேயே அது புரிஞ்சிருச்சா, இல்லை இப்போது ரீசெண்டாக தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? 20ஸ்ல வந்து நான் சிம்பாக இருந்த ஒரே ஒரு விஷயம் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட மட்டும்தான். ஸோ அப்போவும் வந்து நான் யாருக்கிட்டையுமே வந்து எனக்கு இவரோட ஃபேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு கூச்சமாக இருக்கும், எனக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக இருக்கும். ஸோ யாரோட ஃபேன் நான் சொன்னதே கிடையாது. ஸோ அப்போவுமே ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்தில் இருந்தேன். ஆனால் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டக்க நான் அந்தளவுக்கு வந்து அவங்க என்கிட்ட ரெசிப்ரேட் 2 பேருமே வந்து வி ஹேட் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப் எல்லாமே இருந்தாலுமே அவங்க எனக்கு பண்ணாத அளவு விட நான் அதிகமாக பண்ணதுக்கான ரீசன் வந்து ஐ வாஸ் அ லோன்லி சைல்ட் ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து முன்ன ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஐ வாஸ் அ லோன்லி சைல்டு. ஸோ அதனால் வந்து என்கிட்ட என்னை மதித்து என்னை நிஜமாலுமே லவ் பண்ணுற மாதிரி ஒரு மனுஷன் ஃபஸ்ட்டு வந்து என் லைஃப்பில் வந்து மனுஷன் அந்த மாதிரி என்கிட்ட வந்து பர்சனலாக உனக்கு என்னாச்சு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டு வர ஒரு ஆள் அவங்க தான். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஐ வாஸ் லைக் அ சிம்ப். ஸோ பட் அகெயின் வந்து ஐ ஸ்டில் ரெக்ரெட்டட். பரவாயில்ல, ஆனால் ஓப்பனாக சொல்கிறீங்க, நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க, அதை அப்படியே மறைச்சிடுவாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ கல்யாணம் ஆனோடனே ரிலேஷன்ஷிப்பில் அவங்க என்ட்ரு ஆனோடனே போர்டம் ஃபேஸில் என்ன பண்ணால் ஓகே நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. ஒரு போர்டமாக ஒரு அகெயின் நான் என்னோட அந்த பொண்ணு பார்க்கணுன்ற ஒரு விஷயம், அந்த எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் சீரியஸ்கில் வந்து ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு சாலிடாக அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 ஹாபீஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஏஜ்டு கேரு ஒரு வயசானவங்க இருப்பாங்க, அவங்களோட பிள்ளைங்கலாம் வந்து ஓவர்சீஸில் யூஎஸில் கனடாவில் அந்த மாதிரி இருப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க அவங்க 2 பேராலையும் ஒருத்தவங்க முகத்தை எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்க முடியும்?
ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, வீட்டில் ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கிறாங்க. டிவி பார்த்துட்டு ஒருத்தங்க முகத்தை பார்த்துட்டு எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சண்டை போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாபி பர்சனலாக வந்து தன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியல அப்படின்னா, அவங்கள கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் வில் பி ஹெல். ஸோ ஏன்னா உங்களோட பாக்கெட்டுக்குள்ளார தான் அவங்களோட சந்தோஷம் இருக்கும். நீங்கள் வந்து பொழுதுனிக்கும் நீங்கள் அவங்கள என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு ஜோக்கராக இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து அவங்கள வந்து சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும், என்கேஜ் பண்ணிக்கிட்டு எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ரொம்ப டயர்சம். ஏன்னா உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு ஒரு வெற்றிடம் உருவாக ஆரம்பிக்கும், உங்களுக்கு ஒரு வெறுப்பு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த போர்டம் வருது அப்படின்றது வந்து இந்த 80s அந்த டைம்லேருந்து வந்த மனுஷங்கள்ட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஹாபின்ற ஒரு விஷயமே இருக்காது. ஒரு சீரியஸான ஒரு ஹாபியாக இருக்காது. உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உட்காந்து செய்கிறதுக்கு, ஒரு சிற்பம் செய்கிறதுக்கோ ஏதாவது அவங்க செய்கிறதுக்கோ எதுவுமே இருக்காது. டிவி மட்டும்தான் பார்ப்பாங்க. டிவி ஆஃப் பண்ணிட்டு அவங்களை உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சண்டையை போட்டு விட்ருவாங்க. ஒரு ½ அன் ஹவரில் 1 ஹவரில் வந்து ஒரு சண்டையை போட்டு விட்ருவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சீரியஸான ஒரு ஹாபி இருக்கணும். ஸோ நான் என்னோடய கீபோர்ட், நான் வந்து பியானோ வாசிக்கிறதா இருக்கட்டும், கீபோர்ட் கற்றுக்கிறதா இருக்கட்டும், மியூசிக் லாங்குவேஜ் கற்றுக்கிறதா இருக்கட்டும், எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. பட் ஏன் அப்படின்னா வந்து நாளைக்கு நான் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ நான் பாட்டுக்கு உட்காந்து வீட்டில் உட்காந்து காலையில் ஒரு 4 மணி நேரம் வரைஞ்சேன்னா, ஒரு 2 மணி நேரம் பியானோவில் கீபோர்டில் ஏதாவது ஒரு மியூசிக்கை கம்போஸ் பண்ணேன்னா, அதுக்கப்புறம் உட்காந்து இதே ஒரு சின்ன ரோபோட்டை செஞ்சேன்னா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 10 ஹாபி இருக்கணும். அந்த 10 ஹாபியில் வந்து என்ன நான் என்கேஜ் பண்ணிவிட்டு என் லைஃப் அதோட முடிஞ்சிடணும். ஸோ இன்னொருத்தவங்கள்ட்ட போயிட்டு அவங்கள நம்ம டார்ச்சர் பண்ணுறது, அவங்க வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போது நீங்களே அதில் நிறையா பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தேன் அப்படி சொல்கிறீங்களா? இப்போது இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்துக்கோங்கன்னு. ஆனால் இப்படி அந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி தானே. ஸோ அப்போது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லாது? ட்ரைனிங் தான். ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாமல் தான் போகிறீங்க, உங்கள் மேனேஜர் உங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி நீங்கள் இருந்தால் அந்த வேலை நடக்கும், ஆஃபீஸில் உங்களை எப்படி அகாமடேட் பண்ண முடியுமோ அதுக்காக உங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க. சும்மா உருளாகி கிடையாதுல்ல. ஸோ அப்போ உங்கள் லைஃப்னு வரப்போ வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு அவங்களாம் எப்படி இருந்தாங்க உங்களுக்கு பெட்டராக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்களை க்ரூம் பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். ஸோ அதில் வந்து இப்போ சில பேர் வந்து கோவப்படுறதோ, திட்டுறதோ, இல்லை வந்து சண்டை போடுறதோ அந்தமாரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹேபிட்டை மாற்றணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மெட்டிகுலஸாக யோசிக்கணும். ஸோ ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நான் எம்ப்ளாய் பண்ணுறது என் கிட்ஸ் கிட்டே இருக்கட்டும், என்னை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட, அவங்க வந்து ஒரு விஷயம் தப்பு பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோவத்தில் வந்து சில பேர் வந்து கதவை சாத்திட்டு பேசாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கக்கூடாது. அவங்க எந்த மனுஷனாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு விஷயம் கரெக்டாக செய்கிறப்ப அவங்களுக்கு நீங்கள் அந்த நேரத்தில் அவங்கள வந்து பாராட்டணும், அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். அவங்க அதேமாதிரி ஒரு தப்பு பண்ணுறப்ப அந்த இடத்துல ஒரு நெருடல் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு அந்த இடத்துல டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அந்த இடத்துல வந்து அவங்க இருக்கக்கூடாது, இருக்கிறது பழக்கப்படக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் கூட இருக்கிறவங்களை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஹாபி இல்லையா, ஹாபியை பழக்கப்படுத்தணும். ஸோ உட்காருவா, நம்ம உட்காந்து ஒரு பட்டம் செய்வோம், பட்டம் விடுவோம், இல்லை அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு நீங்கள் வந்து இது எனக்கு டைம் இல்லை, அது இல்லை, எதுன்னு சொன்னீங்கன்னா 60 வயசில் உட்காந்து சண்டை போட்டுட்டு தான் இருப்பீங்க. கடைசி 20 வருஷம் லைஃப் ஹெல்லாக தான் இருக்கும். ஸோ அவங்க பார்த்துக்கிற அளவுக்கு அவங்கள நீங்கள் ட்ரெயின் பண்ணி விட்டுறணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னோடய ஒய்ஃபை வந்து அவங்க சின்ன வயசில் அவங்க டான்ஸ் கற்றுக்கணுன்னு ஆசை. ஆனால் அவங்க வீட்டில் வந்து சில பேர் வீட்டில் விட மாட்டாங்க. இல்லை டான்ஸ்லாம் இப்போ யாரை கற்றுட்ருப்பா, அதெல்லாம் சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரி நான் கடைசி 4 இயர்ஸாக வந்து வாரம் அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு பிக்கப் பண்ணி வந்துட்டு அந்த டான்ஸுக்கு போய் இது ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு, இதை ஏன் நான் பொறுமையாக மெட்டிகுலஸாக நான் பண்ணுறேன். எனக்கு 1000 வேலை இருக்கும். நான் போகிறப்பே மீட்டிங் பண்ணிகிட்டே இருப்பேன், எல்லாத்தையும் வேலையெல்லாம் போகிற வழியில் இருக்கும். எதுக்கு இதை நான் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய 60 வருஷத்துக்கு அப்புறம் ஐ வாண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ அந்த நேரத்தில் வந்து இப்போ இதை வந்து ஒரு 2 நாள் போகிறாங்க, 4 நாள் போகிறாங்க அப்படின்னா அது கடைசி வரைக்கும்லாம் வராது. அதுவே நீங்கள் எந்த விஷயமா இருக்கட்டும் ஒரு 45 நாள் செஞ்சிட்டீங்க. ஜிம்முக்கு போகிறதே 45 நாள் தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, லைஃப் லாங் கடைசி வரைக்குமே ஜிம்முக்கு ரெகுலராக போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். போகாமல் இருக்கிறது தான் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ அதேமாரி அவங்க டான்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களும் என் பொண்ணும் போகிறாங்க, கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு செமி ப்ரொஃபஷனல் மாரி ஆகிட்டாங்க. ஸோ பெரிய இதில் போகிறாங்க, பெரிய இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து அவங்களுக்குள்ளார வந்து அவங்கள வந்து ஒரு டான்ஸராகவும் ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ லைஃப் லாங் வந்து அது அவங்க கூட ட்ராவல் பண்ணும். இப்போ என்னென்னா ஒரு வாரத்தில் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வந்து என்ன டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க என்கேஜ் பண்ணிப்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இப்போது நீங்கள் ஆஸ்க் ரோஹலன் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டுருக்கீங்க. அதில் 165 கிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, 165K கிட்ட. இப்போது அந்த கம்யூனிட்டிலேருந்து நிறைய பேர் உங்களை மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, இன்ஸ்டாலையும் சரி இதுலேயும் சரி. அப்படி பண்ணுறப்போ மோஸ்ட் ஆஃப் 20ஸ்க்கு எந்த பிரச்சனை காமனாக நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 20s மேரிட்னாலும் சரி அன்மேரிட்னாலும் சரி. இது வரைக்கும் எனக்கு மெசேஜ் பண்ண நிறைய பேர் வந்து 20ஸ்ல சொல்கிற ப்ராப்ளம் வந்து லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்.
அவங்க லைஃப்பில் அவங்கள வந்து ப்ராப்ளமாக அவங்க யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஆனால் என்னால் வந்து ஓப்பனாக பேச முடியல, கம்யூனிகேட் பண்ண முடியல, அண்ட் எனக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது, என்னோடய ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படி போய் சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியல, என்ன படிக்கணும்னு தெரியல, லைஃப் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் தான். ஸோ இது வந்து நம்ம மிடில் கிளாஸோட அப்ரிங்கிங்கிறதான் வந்து ஒரு ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன். அதாவது சின்ன வயசுலேருந்து நான் வளர்கிறப்ப என்னோடய ஒவ்வொரு ஸ்டெப்புலேயும் வந்து என் லைஃப்பை நான் எப்படி வாழணும், எப்படி சம்பாதிக்கணும், என்ன படித்தா என்ன பண்ணணும், இப்படின்றதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. சரி, உங்களுக்கு கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விட்றாங்க. ஸ்கூலில் என்ன சொல்லித்தர போகிறாங்க? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு இதெல்லாம் வச்சுட்டு காசு சம்பாதிக்க முடியாது. இதை ஆக்சுவலி யூஸே பண்ண முடியாது. ஸோ அப்போ என்னென்னா, பேரண்ட்ஸ் வந்து ஒரு குறும்பாடு மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ அவங்க யோசிக்கணும், எனக்கு வந்து 27 வயசில் வந்து நான் ஒரு மாதத்துக்கு 25 ரூபா சம்பாதிக்கிறேன். அந்த 25 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வந்து நான் ஒரு கம்பெனிக்கு போகிறேன், ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன், அதை வச்சுக்கிட்டு நான் சம்பாதிக்கிறேன். அந்த விஷயத்தை வந்து நான் ஒரு தெளிவாக செஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு நம்பி அவன் காசு கொடுக்குறான். ஸோ அப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஏன் நம்ம பசங்கள்கிட்ட வந்து ஒரு 12 வயசு 13 வயசில் வந்து சொல்லக்கூடாது? அவனை ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சு, தம்பி உட்கார்றா, இங்கே உட்காந்து நீ உட்காந்து விளையாண்டுட்டு அப்பா வேலை செய்கிறத பாரு அப்படின்ட்டு ஏன் சொல்லக்கூடாது? ஸோ அப்போ என்னென்னா, பசங்களை வந்து ஸ்கூலுக்கு போய் அனுப்பிச்சு ஒரு அவங்கள வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து பெருமனையாக படி, மார்க் வாங்கு, லைஃப்பில் நல்லா இருப்பேன் அப்படின்னா, அங்கே லைஃப் அங்கே எப்படி கடைசியாக வந்து வரப்போ அவங்களுக்கு ஃபுல் ஆஃப் ஒரு கான்ஃபிடென்ட் லெஸ்ஸாக தான் அவங்க வந்து நிற்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேஜர் ப்ராப்ளம்ஸ் வந்து 20s வந்து எனக்கு பசங்க சொன்னது வந்து லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். எல்லா விஷயத்துலையுமே பேசுகிறதுலேருந்து, ஏன்னா அவங்கள வந்து தயார்படுத்துறதில்ல. பேரண்ட்ஸும் சரி, டீச்சர்ஸ்க்கு கவலை கிடையாது. ஃபார் தம் இட்ஸ் ஜஸ்ட் பிஸ்னஸ். அவங்களுக்கு வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ ரோல் நம்பர் 32 ஃபெயில் ஆகிடுச்சா, அவ்வளோதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் கணக்கு. அடுத்த இயர் வந்து அந்த ரோல் நம்பர் 32 இன்னொரு பையன் இருக்க போகிறான். உன் பேர் கூட அவங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. நீ சக்சீட் ஆன ஃபெயில் ஆனியான்றதுனால அவங்க சேலரி ஒன்றும் ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது. வேற உன் பேரண்ட்ஸுக்கு நீ ஃபெயிலியர் ஆகிட்ட அப்படின்னா, அவங்க பேரண்ட்ஸுக்கு லைஃப் டைம் ஃபுல்லாக ஒரு ஒரியாக இருக்க போகுது. அவங்கள ஃபேமிலியை நீ எப்படி சப்போர்ட் பண்ண அப்படி இருக்கும்? அப்படி இருக்கிறப்ப பேரண்ட்ஸ் எப்படி வந்து 22 வயசுக்கு கவலை இல்லாமல் இருக்கிறாங்க? எப்படி வந்து ஒரு புத்திசாலித்தனம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க? நம்ம ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புகிறோம், இதேமாரி நம்மளும் ஸ்கூலுக்கு போகணும். நம்மளால் வெறும் 25 ரூபா தான் சம்பாதிக்க முடியுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போகிறத போட்டோம், அது நம்மளோட அறியாமையை நம்ம அனுப்புகிறோம், வேறு வழி கிடையாது. இந்த உலகத்தோட அறியாமையை நம்ம அனுப்புகிறோம், அது போட்டோம். பட் அதை தாண்டி வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு 22 வருஷத்துக்கு அவனுக்கு ஒன்றுமே சொல்லிக் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு பதிலாக வருஷம் அவனை கொண்டு போய் ஒரு ஆண்டர்ப்ரனர் கீழே ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ண விடுறான். அண்ட் போயிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் போயிட்டு பக்கத்தில் போய் நில்லு, அந்த கம்பெனியில் நில்லு, அவன் பேம்ப்ளெட்ஸ் கொடுக்க சொல்கிறான்னா போய் கொடு, போய் ஒரு பேப்பர் போடுறியா, அந்த வேலையை செய். ஒரு அக்வாரியம் பிஸ்னஸ் இருக்கா, அங்கே போய் ஒரு 4 மாதம் வேலை செய், அதில் வர காசில் உனக்கு நான் சைக்கிள் வாங்கி தரேன், பைக் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து போடணும். இதுக்கு வந்து இப்போ இதை வந்து என் வீட்லேயே எனக்கு செய்யணும்னு ஆசை. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நம்ம மேரேஜில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்ற ஒரு காம்பனண்ட் இருக்கிறதுனால அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியல. என் பையனே வந்து நான் என்னோட வேர் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போவேன், அவனுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன், அதெல்லாமே பண்ணுவேன். இது எல்லாமே என் ஒய்ஃபு கண்ணுக்கு தெரியாமல் தான் நான் பண்ணி ஆகணும். கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஓ இவ்வளோ வேலை இருக்கா, இவ்வளோ ரிஸ்க் இருக்கா, இவ்வளோ இது இருக்கா, அந்த குளிரில் எதுக்கு அவன் நிற்கணும், வெயில் எதுக்கு நிற்கணும் அப்படின்ட்டு. 22 வயசுக்கு அப்புறம் குளிர் வெயிலுக்கெல்லாம் யார் வந்து கொடை பிடிப்பா? ஸோ என்னை கேட்டால் ஒரு 20s நீ வந்து ஒரு பையனாக இருந்துட்டு உனக்கு கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்குது, நீ லைஃப்பில் கஷ்டப்படுற அப்படின்னா, கேள்வியை ஆரம்பிக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் அம்மா கிட்ட நீ ஆரம்பி. என் லைஃப் இப்படி நாசமாக போனதுக்கு ஏன் நீங்கள் என்ன இப்படி காரணம் பண்ணீங்க அப்படின்றது நீ அந்த கேள்வி அங்கே ஆரம்பி. இந்த கேள்வியை பசங்க கேட்கணும். ஏன்னா அப்பா ஒரு விஷயம் வந்து திட்டுறப்ப, ஒரு விஷயம் சொல்கிறப்ப குறுக்கால வந்து நிற்கிறது அங்கே அம்மா தான். ஸோ இதை நான் இப்போ சொல்கிறப்ப எனக்கு ஏன் இந்த விஷயம் ஒரு எமோஷ்னலாக இருக்குது அப்படின்னா, 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 4000 மெசேஜ் எனக்கு வந்திருக்கு. அந்த 4000 மெசேஜுமே வந்து பசங்க வந்து ஒரு டிப்ரெஸ்டான ஸ்டேட்டில் இருக்கிறவங்க, கிட்டத்தட்ட ஒரு 400 to 500 பசங்க வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண பசங்க என்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். அவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், லைஃப்பில் கான்ஃபிடென்ஸ் இல்லை. லைஃப்பில் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் வந்துட்டு அவங்க லைஃப்பை பார்த்து பயமாக இருக்குது. ஏன்னா முன்னாடி இருந்த லைஃப் இப்போ கிடையாது. 80s வந்து ஒரு ஆள் வந்து வேலை செஞ்சுட்டு அசால்ட்டாக போய் காலையில் ஒரு 9 மணி 10 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கே வந்துடுவாங்க. வீட்டுக்கே வந்துட்டு ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண முடியும். வெறும் ஒய்ஃபு 2 குழந்தைங்க கிடையாது, அப்பா தாத்தா பாட்டி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபேமிலியை ஒரு சம்பளத்தில் மேனேஜ் பண்ண முடியும். வேற இன்னைக்கு வந்து 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வேலை செஞ்சாதான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி எல்லாம் இஎம்ஐ எல்லாம் கட்டி கடைசியாக சேவிங்ஸ் கூட இல்லாமல் இருக்க முடியும். அப்போது அந்த கான்ஃபிடென்ஸ் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க? கான்ஃபிடென்ஸ் வரணும்னா அப்பா வந்து அப்பாவோட வேலையை செய்யணும். சின்ன வயசுலேருந்து ஒரு பையனுக்கு ஒரு 13 வயசுலேருந்து அப்பாவோட வேலையை செய்யணும். அப்பாவோட வேலையை செய்கிறப்ப அம்மா வாயை மூடிட்டு இருக்கணும்.